ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கா? ஆமாங்க, இன்றைக்கி நான் ராஜ்மா கிரேவி தான் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் வெனஸ்டே உங்களுக்கு ஜீரா ரைஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து இது சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜீரா ரைஸ்க்கு, தேங்காய் பால் சாதம், சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ராஜ்மானா நம்ம சிவப்பு காராமணி இருக்குது இல்லைங்க, அதை தாங்க ராஜ்மான்னு சொல்கிறாங்க. இதை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட கிட்னி ஷேப்லேயே இது இருக்கிறதுனால நம்ம பொதுவாக நம்ம கிட்னி ஃபங்க்ஷனுக்கு இதை ரொம்ப சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. நான் நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துருந்தேன். காலைல எழுந்து இது குக்கரில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்தவரை நல்லா நமக்கு வெந்திருக்கும். ஆனால் நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இதை மாதிரி நான் மத்தால லைட்டாக கடைஞ்சி விட்றேன். ஏன்னா நம்ம அதை கிரேவியாக செய்யும்போது ஒரு திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக செஞ்சுட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. தாளிப்புக்கு நான் கொடுக்கறது வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, கல்பாசி. இதில் மெயினாக வந்து கல்பாசி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அதாங்க மசாலா வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு. அதை போட்டு அடுத்தது நான் வந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு தாங்க சாப் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இதுவாக இருக்கும். அதையும் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீவி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க எடுத்து வைக்காமல் எப்படி செய்யலாமோ செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா நான் ஒன்று இருந்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நான் பல்ஸில் ஓட்டி அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் மத்தால மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ராஜ்மா வேக வச்சு கிட்னி பீன்ஸ், அதை வந்து இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளறிட்டு கொஞ்சோண்டு தண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணியும் இப்போ நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு இதுவாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. காரத்துக்கு நான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜீரக சாதத்தில் 2 பச்சை மிளகாய் தான் போட்டோம். காரம் கம்மியாக இருக்கிறதால இப்படி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு ஒரு கிளறுங்க. அடுத்தது ஒரு சின்ன ஸ்பூனால் நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு மசாலா வாசனை எல்லாமே நமக்கு போக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லாவே நமக்கு மசாலா வாசனை போய் லைட்டாக ஒரு திக்னஸ் வந்து இப்போ பாருங்கள் இதுவாகுது. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழையை நல்லா மேலே தூவி விடுங்க. தூவிட்டு ஒரு கிளறிட்டு நான் இப்போ சேர்க்க போகிறது பட்டர் தாங்க சேர்க்க போகிறேன். ஏன்னா அதை சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பிரிஞ்சும் நமக்கு வரும். இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு திட்டமான இதாக தான் நான் இப்போ வந்து பட்டர் போட்டிருக்கேன். போட்டு அதை அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பு நம்ம வைங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆகும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு சூப்பராக ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.